இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்னை ஒயிட் ஷர்ட் போட சொல்லியிருந்தீங்க. ஒயிட் ஷர்ட் போட்டேன், ஓகேவா? இனிமேல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன். ஒயிட் ஷர்ட் போட்டே நான் வீடியோ போடுறேன், டிஷர்ட் எதுவும் போடலை. ஆனால் இப்போ இந்த டிரைவிங் ஃபீல்டில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஆரம்பிச்சு வெறும் 4 நாள் தான் ஆகுது, 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலுமே வந்து மெசேஜில் சரி இல்லை கமெண்ட்ஸில் சரி பார்த்துருக்கேன். 1-2 பேர் தான் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் பண்ணியிருக்கீங்க. அதில் போட்டிருக்க மேஜர் கமெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணுறதை வந்து வீடியோவை போடாதீங்க, இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரைனிங் ஃபீல்டுக்குள்ள வந்துருவாங்க, அப்புறம் வந்துட்டா நம்ம அந்த ட்ரைனிங் ஃபீல்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இது நான் போடுறதுனால என்ன ஆகுது? வந்தால் சந்தோஷம் தானே. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ இந்த ட்ரைவிங் ஃபீல்டில் நார்த் இந்தியன்ஸும் கேரளாக்காரங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இந்த ட்ரைவிங் ஃபீல்டில் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் ஆளுகளை விட அவங்களும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது போக போக என்ன ஆகும்? தமிழ் ஆளுங்க வந்து ட்ரைவிங் ஃபீல்டில் இல்லாமல் வட மாநிலத்தவர்களும் கேரளாக்காரங்களும் வரும். ஆக்சுவலாக இது வந்து நான் ரேசிசம் பேசுறதுக்காக சொல்லலை. இங்கே நம்ம ஊரில் என்னோட ஏஜில் இருக்கிற பசங்க சரி நிறைய பேர் வந்துட்டு படிச்சவங்களா இருக்கட்டும் படிக்காங்கட்டும் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அவங்க குடும்பத்துக்கோ அவங்களோட படிப்புக்கோ இல்லை வேற ஏதாவது தொழில் தொடங்கணும் ஏதோ ஒரு இதுக்கோ எதுக்காக அவங்களுக்கு யூஸ் ஆகி போட்டுமே. இல்லை அவங்க கடன் எது வைங்கன்னா கடன் அடைச்சிட்டு போட்டோம். நான் ஃபர்ஸ்ட் தனக்கு மிஞ்சினதுக்கு பிறகுதான் தானமும் தர்மமும் சொல்லியே தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே. அதுபடி முதல் தமிழாளுங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க நம்ம வருமானத்தை ஈட்டுவோமே, அதுக்கப்புறமா வந்துட்டு மற்றவங்களுக்கு வழி விடுவோம். ஒன்றும் தப்பு இல்லையே. இதை நான் போடுறதுனால யாருக்கும் எந்த ஒரு லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இதனால வந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா சந்தோஷம் தான். அவங்க தாராளமாக யாருனாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் அந்த டிரைவிங் ஃபீல்டுக்குள்ள வந்துமே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு நாள் அந்த வீடியோ நான் போடலைன்னா இப்போ ஏன் போடுறேன்னா, ஸோ இந்த ஃபீல்டை பத்தின ஒரு அவேர்னஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சி நான் போட தான் போறேன். போடாமலாம் இருக்க போல. ஜஸ்ட் 4 நாள் ஆகுதுன்றனால இப்போதைக்கு நான் ஏர்னிங் ஸ்டுடியோவா போடுறேன். இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா புதுசா நான் போட தயாரா தான் இருக்கேன். இல்லைன்னா கிடையாது. ஸோ இது வந்து நான் இனிமேல் அந்த ஏர்னிங் ஸ்டுடியோவும் போடுவேன். அது போக இந்த டிரைவிங் ஃபீல்டு சம்பந்தமா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் லாபங்கள் எல்லாமே சேர்த்து தான் நான் போட போறேன். சரிங்களா? இதனால வந்துட்டு இப்போ நான் அந்த வீடியோ போட்டதுனால நாளைக்கே ஒருத்தர் யாரும் வந்துட்டு கார் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓட்டணும் சம்பாதிக்கணும்னு வரப்போறது கிடையாது. கண்டிப்பா பார்த்துட்டு யோசிப்பாங்க, அப்போ அதில் வருமானம் வருதுன்னு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்களே தவிர்த்து எடுத்தோடனே குதிப்பாங்களா கேட்டா குதிக்க மாட்டாங்க. அப்படி குதிச்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு. அவங்கள வர வாங்கணும்னு நான் சொல்லல, வர வேணாம்னு சொல்லல. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் ஏர்னிங்ஸ் வீடியோ போடுறது எப்படி என்னுடைய தனிப்பட்ட விருப்பமோ, அது மாதிரி என்னை போட வேணாம்னு சொல்றது எப்படி உங்களோட தனிப்பட்ட விருப்பமோ, அது மாதிரி அவங்க வர்றது வராது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் தொடர்ச்சி அதை நான் அப்லோட் பண்ண தான் செய்வேன். பண்ணாமலாம் இருக்க போறதுல முதல்ல நம்ம ஊருக்காக நம்ம நல்லா இருப்போம், தப்பு கிடையாது. அவங்களையும் நான் நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்லல. அவங்களும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்காங்களே. இதுக்கான அரசியலை வந்து பேசணும்னா அது பெருசா போயிட்டே இருக்கும். அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. நம்ம துறை சார்ந்த அந்த ஓட்டுநருடைய வாழ்வியல் எப்படின்றத பத்தி தான் நான் அதுல பேசுறேனே தவிர்த்து மற்ற வேற எதை பத்தி நான் பேச போறதில்ல. தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பயணங்கள் முடிவதில்லை. சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.